மாறாக வீண் பெருமை உடையோராக இருப்பவர்களை நேசிப்பதில்லை. அத்தகையோர் உலோகத்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் உலோகத்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருள் கொடையினின்று அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள். அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். இன்னும் எவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருள்களை செலவு செய்வதுடன் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றனரோ அவர்களுக்கு ஷைத்தானே கூட்டாளியாவான். எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கிறானோ அவன் கூட்டாளிகளிலெல்லாம் மிக தீயவன் என்பதை அறிய வேண்டாமா? இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டுவிடப் போகிறது? அல்லாஹ் இவர்களை நன்கு அறிபவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஓர் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். ஓர் அணு அளவு நன்மை செய்யப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கு மகத்தான நற்கூலியை